ஈஸ்வரப்பற்று கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் நம் மனதை, நம் எண்ணங்களை இதையெல்லாம் எப்படி சமப்படுத்த வேண்டும் என்பதற்குண்டான விளக்கு உரைகளாக கொடுக்கின்றார்கள். ஆனாலும் இங்கே நாம் பக்தி வழிகளிலே வந்தவர்களாக இருப்பவர்கள் நாம் இந்த மனதையும் எண்ணத்தையும் சமப்படுத்தக்கூடிய நிலையோ அல்லது அடக்கக்கூடிய நிலையிலோ வருவதற்கு முன் நான் கடவுளுக்காக அல்லது ஆண்டவனுக்காக அல்லது என்னுடைய இஷ்ட தெய்வத்திற்காக விரதம் இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றோம். ஆக அதை சுட்டிக்காட்டி இந்த தியான நிலையில் வந்தவர்கள் இத்தகைய விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நீ விரதம் என்று சொன்னாலும் உன் உடலுக்குள் இருக்கக்கூடிய நல்ல அணுக்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நீ தடை செய்து விடுகின்றாய். அது மட்டுமல்ல, நீ விரதம் இருக்கும் பொழுது உனக்குள் இருக்கக்கூடிய ஈசனான என்னையும் நீ உபவாசம் இருக்க வைத்து விடுகின்றாயப்பா என்று இது தெளிவாக உணர்த்துகின்றார். ஏன் இதையெல்லாம் உணர்த்துகிறார் என்றால், மனிதனால் தான் தன்னுடைய மனதையும் தன்னுடைய ஆசைகளையும் இந்த சில உடலுக்குள் ஏற்படக்கூடிய, அதாவது உடல் சார்ந்த இயக்கத்தினுடைய உந்தல்களையும் கட்டுப்படுத்த முடியும். ஆனால் மற்ற ஜீவராசிகளுக்கும் மனித உடலுக்கும் உண்டான முக்கியமான மாற்றமே இதுதான். மிருகங்களால் இயற்கையினுடைய உந்தல்களை தடை செய்ய முடியாது. அது தன்னுடைய ஆசைகளையும் அவைகளால் கட்டுப்படுத்த முடியாது, மனதையும் கட்டுப்படுத்த முடியாது. ஆக மற்ற ஜீவராசிகளுக்கும் மனிதனுக்கும் உண்டான நிலையே அது அனைத்துமே தன்னுடைய நோக்கம் அனைத்துமே உணவை புசிக்க வேண்டும் என்ற நிலையில் தான் இருக்கும், தன் இனத்தை பெருக்க வேண்டும் என்ற நிலையில் தான் இருக்கும். அவைகளால் பசியை அடக்க முடியாது. ஆக மிருகங்களோ பறவைகளோ ஊரும் ஜந்துகளோ மரம் செடி கொடி எல்லாவற்றுக்குமே ஒரே குறி தன்னுடைய ஆகாரத்தை எண்ணி அந்த ஆகாரத்தை உட்கொள்ளும் நிலைதான் அதனுடைய வளர்ச்சிக்கு உண்டான நிலையில் தான் வரும். அது எண்ணத்தில் தான் இந்த மாறுபாடுகள் வருகின்றது. காரணம், மனித எண்ணத்தை மனிதன் நினைத்தால் ஒருநிலைப்படுத்தி ஓங்க செய்ய முடியும். மற்ற ஜீவராசிகளால் எண்ணத்தில் அந்த நிலை அவைகளுக்கு அந்த தகுதியும் இல்லை, அவைகளால் எடுக்கவும் முடியாது. ஆனாலும் இங்கே நாம் எண்ணத்தை ஒருநிலைப்படுத்த அல்லது மனதை அமைதிப்படுத்த அல்லது மனதை அடக்கிட நாம் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது. ஆக மனதை நம் எண்ணத்தை ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்றால் அதற்குண்டான வழிமுறைகளாக நாம் எதை செய்ய வேண்டும் என்றால், இன்று மனிதன் பிறவி எடுத்ததே அல்லது மனித சரீரம் பெற்றதே, ஆக மனிதனாக நாம் உருவாகி இருக்கிறோம் என்றால் நாம் பிறந்ததனுடைய முக்கியமான பயனே, அதாவது நாம் நன்றாக சாப்பிட வேண்டும், நன்றாக இந்த வாழ்க்கையில் அதை ரசித்து ருசித்து நாம் முடிந்த வரையில் இந்த வாழ்க்கையில் வாழக்கூடிய காலத்தில் அனைத்துமே நன்றாக சாப்பிட வேண்டும், வயிறு நிறைய சாப்பிட வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் பொதுவாக அனைவரும் விரும்புகின்றார்கள். ஆனால் மனிதனுடைய மனத்தை எண்ணத்தை அடக்க வேண்டும் என்றால் முதல் படியே நாவின் சுவையை சரி செய்வதுதான் அல்லது அடக்குவதுதான் என்று சொல்கின்றார். ஆக அதற்கு முன் ஒரு காட்சியையும் காண்பித்து அங்கே ஈஸ்வரப்பற்று அவர் எடுக்கக்கூடிய ஆகாரத்தையும் காட்டுகின்றார். என்னுடைய ஆகாரத்தை நீ பார்த்தாய் அல்லவா, எப்படி புசிக்கின்றேன் என்று நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா என்று இதை சுட்டிக்காட்டி, ஆக தேவர்கள் எல்லாம் இப்படித்தான் ஆகாரம் எடுப்பார்கள், ஆனால் நீங்களோ திட உணவை உட்கொள்கின்றீர்கள், நாங்கள் திட உணவை உட்கொள்வதில்லை, காற்றிலிருந்துதான் எடுக்கிறோம் என்பதை இங்கே உணர்த்துகின்றார். ஆனால் சாதாரண மனிதன் என்ன சொல்கிறான், பிறந்தேன் வளர்ந்தேன், புசிப்பதில் என்ன தவறு, உணவு உட்கொள்வதில் எனக்கு என்ன, எனக்கு வேண்டியதை நான் புசிக்கிறேன், இருக்கும் வரை அதை நான் சாப்பிடுகின்றேன், அனுபவிக்கலாம், இதற்குள் என்ன உணவு கட்டுப்பாடு தேவைப்படுகிறது என்ற எண்ணம் தான் சாதாரண எந்த மனிதனாக இருந்தாலும் சாப்பிடுவதை கூட தடை செய்வதா என்றெல்லாம் கூட இப்படித்தான் நினைக்கின்றார்கள். ஆக ஈஸ்வரப்பற்று இங்கே விளக்க உரை கொடுக்கும் பொழுது இருக்கும் வரைதான் பசிக்க வேண்டும், புசிக்க வேண்டும், சாப்பிட வேண்டும் என்று அல்ல, ஆன்மா பிரிந்தாலும் கூட ஆகாரத்தை புசிக்க முடியும். ஏனென்றால் ஆண்டவன் என்று சொல்லக்கூடிய சகல சக்தி பெற்றவனாக இருக்கக்கூடியவனுக்கும் உணவு இல்லாதது அவனால் ஜீவிக்க முடியாதப்பா. ஆக நீ ஆகாரம் சாப்பாடு உணவு என்று சொல்லுகின்றாயே, அது எங்கிருந்து வந்தது தெரியுமா? அது ஈசனுடைய அருளால் வந்ததுதானப்பா. மழையும் காற்றும் ஒளியும் கலந்துதானப்பா ஈசன் அருளால் அது வருகின்றது. ஆகவே ஆகாரத்தை ஒளியிலிருந்தும் பெறலாம், காற்றிலிருந்தும் பெறலாம், நீரிலிருந்தும் பெறலாம். ஒளியும் காற்றும் தண்ணீரும் இல்லாவிட்டால் எவையும் அகண்ட அண்டத்தில் ஒரு நொடி கூட அது ஜீவனுடன் உயிருடன் வாழ முடியாது. ஆனால் அதே சமயத்தில் இந்த உடலும் மனித உடலும் ஆகாரம் இல்லாவிட்டால் அதுவும் நோய்வாய்ப்பட்டு நலியத்தான் செய்கின்றது. ஆனாலும் ஆகாரம் புசித்திடாமலே சித்தர்களோ ஞானிகளோ இவர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள் என்று கேள்விப்படுகின்றோம். அது எப்படி? அதற்குத்தான் இந்த மனநிலையை ஒருநிலைப்படுத்துவதற்குள்ளான விளக்கத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி மனநிலையை ஒருநிலைப்படுத்தி தியான நிலையில் அமர்ந்தவனுக்கு அந்த ஈசனே அருள்வானப்பா,
உணவை காட்டிலும் ஒளியிலும் உள்ள ஆகாரத்தை கொடுத்து, என்றால் நான் இந்த காட்டில் இருக்கக்கூடிய ஆகாரத்தை, ஒளியில் உள்ள ஆகாரத்தை தான் நான் எடுத்து நான் ஜீவனுடன் இருக்கிறேன் என்று ஈஸ்வரப்பட்டு இங்கே உணர்த்துகின்றார். காட்டிலே கலந்துள்ளதப்பா நீர், நீர் சக்தி காட்டிலே இருக்கின்றது. நீ நினைக்கின்ற அது வெறும் காற்று என்று, காற்றுடன் நீரும் கலந்தேதான் இருக்கின்றது. காரணம், காற்றுடன் அந்த ஈரப்பசை இல்லாவிட்டால் ஈர்ப்பு சக்தியே இல்லை. எனவே இதைத்தான் நாம் எர்த் என்று சொல்கின்றோம். அந்த ஈரப்பதம் இருப்பதால் தான் நாம் மின்சாரம் என்று சொல்லுகின்றமே, அந்த ஈர்க்கக்கூடிய நிலையை வருகின்றது. இல்லை என்றால் இங்கே மனிதன் இந்த பூமிக்குள் மின் ஆற்றலை, மின்சாரத்தை உற்பத்தி செய்யவே முடியாது. அந்த ஈரப்பசை இருப்பதால் தான் ஈர்க்கும் நிலையே வருகின்றது. ஆக வெறும் காற்று என்று சொல்வதல்ல, அதற்குள் நீர் கலந்தேதான் இருக்கின்றது. ஆகவே ஜெப நிலையில் உள்ளவனுக்கு காற்றுடனே கலந்து அந்த ஆகாரங்கள் வந்துவிடும் அப்பா. அதில் இருக்கக்கூடிய பல கோடி அணுக்களிலிருந்து பிரித்து எடுக்க முடியும். தியானத்திலே ஒருநிலைப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றலை வளர்த்து கொண்டவன் ஆக அமுதமான உணவையும் உட்கொள்ள முடியும், அமுதமான இசையும் எடுத்திடலாம் இந்த காற்றிலிருந்தே. ஆனால் நான் சொல்வதோ, உன்னுடைய நாக்கு அதனுடைய சுவையை நீ அடக்க வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை. ஏனென்றால் ஏற்றுக்கொள்ளும் மனம் உள்ளவருக்கு பகர்கின்றேன் இதில் இருக்கக்கூடிய உள்கருத்தை. பசியோ தாகமோ இவையெல்லாம் கடவுளை எண்ணிவிட்டால் அல்லது பரந்தாமனை எண்ணிவிட்டால் எல்லாமே பசியும் தாகமும் பறந்துவிடும் என்பார்கள் முதியவர்கள். அந்நிலை உனக்கு புரிகின்றதா? நாவின் சுவையை அடக்கிவிட்டால் எண்ணத்தின் தன்மையையும் அடக்கிவிடலாம். ஆக உடல் பசி பசி என்று சொல்வதெல்லாம் இந்த எண்ணத்தினால் வரக்கூடிய பசிதான். எண்ண பசியை அடக்கிட உன் நாவின் பசியை அடக்கிவிடு. நாவின் பசியை அடக்கிவிட உன் எண்ணத்தை ஒருநிலைப்படுத்திவிடு. எண்ணத்தை ஒருநிலைப்படுத்திவிட்டால் எல்லா பசியையும் அடக்கிவிடலாம் அப்பா. எண்ண பசியில் எண்ணமெல்லாம் ஈசன் எண்ணமாகத்தான் இருந்திட வேண்டும் அப்பா. ஆகவே விரதம் என்பதெல்லாம் ஜெபநிலை வந்தவனுக்கு வேண்டாமப்பா. நீ இந்த நிலைக்கு வந்துவிட்டால் விருந்தோம்பலையும் உண்டிடலாம், வடி கஞ்சியையும் குடித்து விடலாம். சொல்வது புரிந்ததா? ஜெப நிலையிலிருந்து ஜெப அருளை பெற்றவனுக்குத்தான் இந்நிலை அப்பா. அன்ன ஆகாரம் எல்லாம் ஆண்டவனே அழைத்திடுவான். காற்றுடன் எடுத்து விடலாம் வேண்டிய ஆகாரத்தை. புரிந்து கொண்டாயா? ஆக பலவிதமான சுவைமிக்க உணவுகளை படைத்த புசித்த எண்ணம் வந்துவிட்டால் புளித்த ஏப்பம் வந்துவிடும். ஆனால் புசிக்கவில்லை, நாம் உணவு உட்கொள்ளவில்லை என்றால் பசி 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 என்ற எண்ணம் தான் உன்னை சுற்றுமப்பா. அங்கே ஒரு காட்சியை காண்பித்து காப்பியை ஆற்றி குடிப்பதை காட்டுகின்றார். ஆக இந்த காட்சியை கண்டதும் அந்த வாசனை வருகின்றதல்லவா? எங்கிருந்து வந்தது? ஆக உன்னுடைய நினைவு, உன்னுடைய உணர்வு காற்றிலிருந்து அந்த மனத்தை நுகரப்படும் பொழுது இங்கு காப்பி இல்லை, ஆனால் காட்சிதான். ஆனால் உன்னுடைய நினைவு உணர்வு காற்றிலிருந்து அந்த மனத்தை நுகரும்படி செய்கின்றதல்லவா? இதைத்தானப்பா நான் சொல்லுகிறேன் என்று காற்றிலிருந்து நாம் நமக்கு வேண்டிய சக்திகளை பிரித்து எடுக்கக்கூடிய நாம் தியானத்தில் பெற வேண்டிய வளர்ச்சியைத்தான் இங்கே உணர்த்துகின்றேன். ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், இந்த வயிற்றிலே நான் திட உணவு உட்கொண்டு அதன் வழி நாம் செயல்படும் பொழுதுதான் அந்த அணுக்கள் அதனுடைய உந்துதலுக்காக இந்த புவியின் பற்று கொண்டு இங்கே காற்று மண்டலத்திலே கலந்துள்ள உடல் பெறும் உணர்வுகளை கவர்ந்து விடுகின்றது. அதையெல்லாம் மாற்றுவதற்குத்தான், மாற்றி அமைப்பதற்குத்தானப்பா இந்த பயிற்சி. ஆக இதையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். காற்றிலிருந்து நல்ல சக்திகளை நாம் எடுக்க முடியும். அந்த நிலைக்கு நாம் வந்துவிட்டால் நம்முடைய சுவாச நிலை மாறாது. ஆக சுவாச நிலை என்பதெல்லாம் புரிந்து கொண்டாய் அல்லவா? இந்த சுவாச நிலை என்பது நம் எண்ணத்தினால் வருவதுதான். ஆக எண்ணம் உணவை உட்கொள்ள வேண்டும், ருசியாக சாப்பிட வேண்டும் என்று இந்த எண்ணத்தின்பால் இருந்தால் அதுதான் நினைவுக்கு வரும். ஆனால் காட்டில் இருக்கக்கூடிய அந்த உன்னதமான மகிழ்ச்சியின் ஞானியில் எந்த சக்திகளை பெற்றாரோ அதை பெற வேண்டும், அதை பெற முடியும், அதை பழக்கப்படுத்த வேண்டும் என்றால் இந்த உணர்ச்சியின் உந்தலை அதைத்தான் இங்கே நமக்கு குருநாதர் உணர்த்துகின்றார்கள். ஆக இந்த மனதை, நம் எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தி எப்படி மரங்கள் செடி கொடிகள் தனக்கு வேண்டிய உணவை மட்டும் காற்றிலிருந்து பிரித்து எடுக்கின்றதோ அதை போன்று நாமும் ஒருநிலை கொண்டு இந்த காற்றில் இருக்கக்கூடிய நல்ல சக்திகளை பெறக்கூடிய அந்த பயிற்சியாக நாம் கொண்டு வந்தால் விண்ணினுடைய ஆற்றலை எளிதில் பெறலாம். அது என்றும் 16 என்று இந்த உயிரான்மா விண்ணிலிருந்து வரக்கூடிய சக்தியை எடுத்து வாழ்வாங்க வாழ முடியும். அந்த ரிஷிகள் ஞானிகள் எல்லையை நாமும் அடைய முடியும். அதைத்தான் இங்கே உங்களுக்கு இதுக்கு சுட்டி காட்டுகின்றேன். அது உணவை உட்கொள்ளக்கூடாது என்று சொல்லவில்லை. ஏனென்றால் விரதம் என்ப நிலையை இந்த ஜெப நிலையில் உள்ளவனுக்கு தேவையில்லை. விருந்தையும் உண்டிடலாம். ஆக வெறும் கஞ்சியும் உட்கொண்டு நீ வாழ முடியும் அப்பா. எல்லாமே காற்றில் இருப்பதான், உன்னுடைய எண்ணத்தினால் வருவதான். உன் எண்ணத்தை சமப்படுத்தினால் அதையுமே நீ சீர்படுத்திக் கொள்ள முடியும் என்று உணர்த்துகின்றார். அதே போன்று இன்னொரு விளக்கத்தையும் கொடுக்கின்றார். அதாவது மற்றவருடைய நிலையை நாம் எப்படி பார்க்கின்றோம், எப்படி பார்க்க வேண்டும். ஆக
இந்த வாழ்க்கை நிலையில் நாம் புறநிலைகளை காணாது, மற்றவர்களை பழகாது நாம் இருக்க முடியாது. அதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், அவர்களை நாம் நல்ல உணர்வு கொண்டு ஊன்றி பார்க்க வேண்டும். நம் நிலை மாறிவிடக்கூடாது, நல்ல உணர்வை எடுத்திட வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆக நல்ல உணர்வுடன் தான் ஊன்றி பார்க்க வேண்டுமே தவிர, அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் தவறு செய்கின்றார்களா, நல்லது செய்கிறார்களா என்று அதை வைத்து நாம் பார்க்காதபடி, ஏனால் அதை வைத்து பார்த்தால் நம் நிலையை அது மாற்றிவிடும். ஆகையினால் தான் நல்ல உணர்வில் ஊன்றி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு உயிரும் கடவுள், ஒவ்வொரு உடலும் ஆலயம், ஈசன் வீற்றிருக்கூடிய அந்த ஆலயம் உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று இந்த நல்ல உணர்வுடன் நாம் நம் நிலையை மாற்றினாமல் நாம் உற்று நோக்கினால், அந்த உயர்ந்த உணர்வில் நாம் பெறப்படும் பொழுது அவர்களுக்கும் இது நல் வழியாக பலரும், நாமும் அவருடைய தீமைகளை நுகர்வதில்லை. அதற்கு உதாரணம் சொல்லுகின்றார். ஒருவர் கடுமையான தீங்கு செய்கின்றார், அடுத்தவனுக்கு செய்தாலும் சரி அல்லது நமக்கு செய்தாலும் சரி, அதை நாம் பார்த்து கொண்டே எப்படி சும்மா இருப்பது, ஆக நியாயம் இல்லையே, அநியாயம் அல்ல அவன் செய்கின்றான், எப்படி சும்மா இருப்பது, இப்படித்தான் நமக்குள் எண்ணம் வரும். ஆனால் அவன் எண்ணுகின்றான், அவன் அதை செயல்படுத்தி விரும்புகின்றான், அவன் தீங்கு செய்கின்றான். அவனை ஆண்டவன் கவனித்துக் கொள்வான், ஆண்டவன் பார்த்து விடுவான், ஆண்டவனே அவனை சரி செய்து விடுவான் என்று நமக்கு இந்த எண்ணம் வந்துவிட்டால் நம்முடைய சுவாச நிலை மாறாது. ஏனென்றால் அந்த இடத்தில் நாம் அந்த முடிவை எடுப்பதற்கு பதிலாக அவனை நாம் சரி செய்ய வேண்டும், அவனை தடுத்து நிறுத்த வேண்டும், அல்லது அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அவனை எப்படி விடுவது, அவனை ஒரு கை பார்க்க வேண்டும் என்றுதான் சொல்லுகின்றோம். ஆக அதைத்தான் இங்கே சுட்டி காட்டி, ஆக ஆண்டவன் பார்ப்பதென்றால் அதனுடைய அர்த்தம் என்ன, ஆண்டவா பார்த்தாயா அவன் என்னவெல்லாம் செய்கின்றான், அவனை சும்மா விடாது, அவனை அழித்து விடு என்றுதான் நாம் அவனுக்கு என்னெல்லாம் இடைஞ்சல் செய்ய வேண்டும், இடைஞ்சல் செய்யலாம் என்றுதான் சாதாரண மனிதன் எண்ணுகின்றான். அதைத்தான் இங்கே சுட்டி காட்டி அந்த நிலைக்கு நாம் சொல்வதல்ல ஆண்டவனை பார்த்துக் கொள்வான் என்பது. அது ஆண்டவனை பார்த்துக் கொள்வான் என்றால் அவன் செய்த நிலையை மனதிலே நிலை நிறுத்தி எவ்வழியிலும் நம் மனநிலையை மாற்றிடாமல், அவன் தவறு செய்கின்றான், தவறு செய்து கொண்டே இருக்கின்றான், தவறு செய்தால் அவனுக்கு இப்படித்தான் வரும், தவறு செய்தவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று இப்படி நம் மனதிலே எண்ணங்கள் தோன்றி அதன் வழி நாம் செல்லாதபடி அதைத்தான் இங்கே மனநிலையை மாற்றிடாமல் என்று சொல்லுகின்றார். ஆக நம் எண்ணத்தை நம் மனதை மாற்றிவிடாமல் அவன் செயலை நாம் எப்படி அவனுக்குள் உயர்ந்த நிலைகளை ஊட்டி அவனுக்கு நல் சிந்தனைகளை ஊட்ட வேண்டும் என்ற இந்த எண்ணம் நமக்குள் உதயமாக வேண்டும், தோன்ற வேண்டும். இந்த விஞ்ஞானம் அதைத்தான் நிரூபிக்கின்றது. அது ஒரு இயந்திரம் பழுதாகிவிட்டால் அல்லது விண்ணுலகிற்கே செல்லக்கூடிய ஒரு ராக்கெட் பழுதாகிவிட்டால் ஏன் பழுதானது, அந்த பழுதை நாம் சரி செய்து எவ்வாறு மீண்டும் விண்ணுக்கு செலுத்துவது, அதை எப்படி நாம் வெற்றிகரமாக செயல்படுத்துவது என்று விஞ்ஞானம் அதில் இருக்கக்கூடிய குறைகளை அகற்றி மீண்டும் சரி செய்து அந்த இயந்திரத்தை சீராக்கி இயங்கச் செய்வது போன்றுதான். ஆக நாம் மற்ற மனிதருடன் பழகத்தான் வேண்டியிருக்கும், அவருடைய குற்றமோ குறைகளை காணாமல் இருக்க முடியாது. ஆக அதை நிறுத்தினாலும் நம் மனதை அங்கே அதில் சலசலப்பாக இயங்க விட்டுவிடக்கூடாது. அவருடைய உணர்வு நம்மை இயக்காதபடி அவர்களுக்கு எப்படி நல்வழியை பாய்ச்சுவது, விஞ்ஞானிகள் எப்படி இயந்திரத்தை சீர்படுத்தும் நிலைகளுக்கு குறைகளை அகற்றும் நிலைகளுக்கு அவருடைய சிந்தனையை செலுத்தி அதற்குண்டான முயற்சிகள் எடுத்து அதற்குண்டான சீர்படுத்தும் நிலைகளை செயல்படுத்தி அதை சரி செய்கின்றார்களோ, ஆக அவனை சரி செய்வதற்காக அல்ல, அவனை நாம் பார்க்கும் பொழுது நாம் அதிலிருந்து விலக முடியாது. அந்த உணர்வு நம்மை இயக்கத்தான் செய்யும். ஆக அந்த உணர்வின் இயக்கத்திலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொண்டு நமக்குள் உயர்ந்த சக்தியை வளர்த்து அவனுக்கும் உயர்ந்த சக்தி கொடுக்கக்கூடிய நிலைகளுக்குத்தான் இங்கே இதை உணர்த்துகின்றேன். ஏனென்றால் மகரிஷி என்பவர்கள் மற்றவர்களை மகிழச் செய்யக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு நல்வழி காட்டக்கூடியவர்கள், மற்றவர்களை உயர்த்தக்கூடியவர்கள். ஆக மற்றவர்களை உயர்த்தினால்தான் நம் நிலையும் உயரும். ஆக அவன் தவறு செய்கின்றான், அவன் எப்படியோ போகின்றான், எனக்கு என்ன, அவனுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று இப்படி நாம் ஒரு விலகி செல்லும் நிலைகளுக்கு நாம் செல்ல வேண்டியதில்லை. நாம் பார்க்கின்றோம், பார்க்கவில்லை என்றால் பரவாயில்லை, ஆனால் பார்த்து விட்டோம் அல்லது நுகர்கின்றோம். அந்த நிலையை நாம் ஒருநிலைப்படுத்தி சமப்படுத்துவதுதான் செம்மையான பாதை என்று சொல்லிக் கொடுத்து, ஆக அந்த ஆண்டவன் அவனுடைய எண்ணத்தில் நிலைநிறுத்தி மனநிலையை ஒருநிலைப்படுத்தி, அதாவது கோபத்தையோ தாபத்தையோ வேதனையோ பயத்தையோ ஆத்திரையோ இதுபோன்ற நிலைகளை நம் எண்ணத்தில் ஊண்டிடாமல் பரிபக்குவ நிலை கொண்டு அதை நாம் நிறுத்தி அந்த தீமை பிறருடைய துன்பம் இதைத்தான் பிற தோஷம் என்று சொல்வது, அந்த பிற தோஷத்தை நாம் இவ்வாறுதான் நீக்க வேண்டும் அப்பா. ஆக நாமும் நமக்குள் தூய்மைப்படுத்தி அவனுக்குள்ள அந்த உயர்ந்த உணர்வை பாய்ச்சுவதுதான் இங்கே இதை களைய வேண்டிய முறை என்று உணர்த்துகின்ற. ஆக சொல்லக்கூடிய பாடம் புரிந்ததா? துவேஷத்தன்மை உள்ளவன் துவேஷிக்கட்டும், நமக்கு என்ன என்று நாம் எண்ண வேண்டிய இல்லை. அப்படி எண்ணினம் என்றால் தோஷக்காரனுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசம் இல்லை என்பதை இங்கே தெளிவாக்குகின்றார். ஆக துவேஷிப்பவனை, அதாவது வெறுப்புடன் மற்றவரை பழிதீர்க்கும் உணர்வோடு பேசுபவனை அவனுக்கு நாம் நல்வழி காட்ட வேண்டும் அப்பா. பிறப்பிலே அந்த உணர்வுகள் அவனுக்குள் தூண்டுவதல்ல, அவன் வேண்டுமென்றே அந்த தவறு செய்யவில்லை, அவனுடைய சந்தர்ப்பம் வளரும் வளர்ப்பிலும் இதற்கு முன் அவன் போன ஜென்மத்தில் விட்ட குறையும் தான் அவனை அவ்வாறு தவறான வழிகள் இயக்கச் செய்கின்றது. ஆக அவன் அறிந்து அவன் தெரிந்து செய்வதல்ல. ஆக இந்நிலையிலிருந்து மீள்பவனுக்குத்தான்
ஒரே நிலை, அதுதான் சுவாச நிலை அப்பா என்று உணர்த்தி நம் சுவாச நிலை சீர்படுத்தும் நிலைக்கு முதல்ல எண்ணத்தை எப்படி சமப்படுத்த வேண்டும் என்று சொன்னாரோ, நம் மனதினை அடக்க வேண்டும் என்று சொன்னாரோ, அதற்குண்டான உணவு கட்டுப்பாடுகளை சொல்லி இங்கே பெரிதொரு மனிதனுடைய உணர்வின் இயக்கங்களை நாம் சீர்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய சுவாச நிலை ஒருநிலைப்படுத்தி செம்மையான பாதையில் நிலை நிறுத்தி உயர்ந்த உணர்வை பெற்று மற்றவர்களுக்கு உயர்ந்த உணர்வை பாய்ச்சக்கூடிய நிலைதான் செம்மையான நிலை. இதுதான் நம் மனதையும் நம் எண்ணத்தையும் நம் உணர்வுகளையும் சமப்படுத்தி சரியான பாதையிலே நாம் செல்ல வேண்டிய முறை என்று ஈஸ்வர பற்றவர்கள் இதில் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.